கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, இரவெல்லாம் எங்களை பாதுகாத்த தேவன், இந்த புதிய நாளிலே கூட புதிய காரியங்களை செய்வீராக. எங்களை வழிநடத்தி, எங்களை பலப்படுத்தி, எங்களுக்கு சகாயம் பண்ண வாங்கப்பா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. எஸ்தர் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் அதுல 1ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகங்களை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, ஆமான் மொர்தெகாய்க்கு விரோதமாக அவன் பயங்கரமான திட்டங்களை தீட்டி அவனை எப்படியாவது அவனை கொல்ல வேண்டும், அவனை தூக்கு மரத்தில் போட வேண்டும் சொல்லி அவனுக்கு பல காரியங்களை செய்து கொண்டான். ஆனா அந்த ராஜா பாருங்க, நம்ம யாருக்காவது நன்மை செய்யணுமா, நம்ம அந்த புஸ்தகத்தை எடுத்து மறுபடியும் என்ன பண்ணுங்க, அதை கொஞ்சம் சர்ச் பண்ணும் பொழுது அதுல மொர்தெகாய் என்ற இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கு ஒரு மேன்மையான வஸ்திரத்தை கொடுத்து அவங்கள என்ன பண்ணோம், அவங்கள ஆசீர்வதிக்கணும். ஸ்தோத்திரம். அதுக்கு என்ன பண்ணுது, வசனம் போட்டிருக்கு, 3ஆம் வசனத்துல போட்டிருக்கு பாருங்க. அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதே என்று கேட்டான். அதற்கு ராஜாவோ சேவிக்கிற ஊழியக்கார அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆமான் தன் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜானிடத்திலே பேசும்படி ராஜ அரண்மனையின் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா முற்றத்திற்கு யார் என்று கேட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அந்த மொர்தெகாய்க்கு யாருமே எதுவுமே செய்யலையா? ஆமா, செய்யல. இந்த மொர்தெகாய் என்ன பண்றான், ராஜாவுடைய வாசல் அருகே அவன் இருப்பதை பார்க்க முடியும். அந்த ஜனத்திற்காக அவன் என்ன பண்றான், பிரதிவிக்கிறான். எப்படியாவது ஜனங்கள் விருந்தியாக்கப்படணும்னு சொல்லி ஆண்டவரையே நம்பி ஆண்டவர் சமூகத்துல அவன் காத்து கிடக்கிறான். ஆனா அந்த ராஜா பாருங்க, அவன் தேவ சமூகத்துல ஆண்டவர் தம்முடைய ஆமே சோத்திரம் அவர் நினைந்து கொடுத்தனால மொர்தெகாயுடைய பெயர் என்ன பண்ணுது இந்த இடத்துல. ஆனா ஆமான் நினைச்சான், ஆமான் நம்மளுக்கு தான் அந்த மேன்மை அதிகாரம் வரும்னு நினைச்சான். இல்ல, அவன் எப்படிலாம் அவனை மொர்தெகாய குழியில தள்ளணும்னு நினைச்சான். ஆனா ஆண்டவர் பாருங்க, ராஜ வஸ்திரத்தை கொடுத்து மொர்தெகாய கர்த்தர் கனம் பண்ணி அவனை ஆசீர்வதித்தாய், அவனை மேன்மைப்படுத்தினதை இந்த இடத்துல பார்க்க முடியாது. ஆமான் செய்த தூக்கு மரத்திலே ஆமானே மாட்டிக்கிட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனா பாருங்க, இந்த மொர்தெகாயை தேவன் இந்த குலங்களை, யூத குலங்களை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை நீங்க எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு சோதரன் ஒரு வாசலில் ஒரு உட்கார்ந்து இருக்கிற யாரும் மதிக்கப்படாம நீங்க இருக்கலாம். எல்லாரும் உங்களை மேல பொறாமை கொண்டு உங்களை என்ன வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கலாம். நீங்க செய்த பலனுக்கு உங்களுக்கு தீமையை செஞ்சுட்டு இருக்கலாம். எல்லாம் எதிர்மறையா காணப்படலாம். ஆனால் ஒரு புஸ்தகத்திலே தேவன் உங்களை குறித்து எழுதி வச்சுக்கிறார். இன்னொரு புஸ்தகம் இருக்கிறது, ஜீவ புஸ்தகம் என்று ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அதுல இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அந்த நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு நம்ம அந்த பேர் எழுதப்பட்டிருக்கும். அந்த மொர்தெகாய பேர் என்ன பண்ற ஆண்டவர் அந்த புஸ்தகத்துல எழுதி வைத்திருக்க, அவனுக்கு இப்படிப்பட்ட வெகுமதிகளை மேன்மையை கொடுக்க வேண்டும் என்று. அதே போல மொர்தெகாயை கனப்படுத்தின ஆண்டவர், மொர்தெகாய்க்கு உதவி செய்த ஆண்டவர், மொர்தெகாய்க்கு முத்திரமோதத்தை கொடுத்த ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கும் கொடுப்பார். அது எந்த விதமான உங்கள் வேலை ஸ்தலங்களில் நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்தித்து கொண்டிருந்தாலும், உங்களுக்கு எத்தனை பேர் மனிதர்கள் உங்களுக்கு விரோதமா எழும்பி உங்களை கொலை செய்யும்படி, உங்களை தூக்கம் தள்ளும்படி, உங்களை குளிர் தள்ளும்படி எழும்பினார்கள், ஒன்றுக்கும் பயப்படாதீங்க. கர்த்தரை மாத்திரம் நம்பிக்கொள்ளுங்க. அவருடைய அனுமதி இல்லாம உங்களை தலைமுடி ஒண்ணு கீழே விழுகாது. உங்க குடும்பத்தினுடைய தடமுடி கீழே விழுகாது. உங்கள் பிள்ளைகளை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். உங்கள் சந்ததிகளை தேவன் கைவிடாத தேவன். இந்த யூத குலம் முழுவதையும் தேவன் பாதுகாத்த தேவன். உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் தலைமுறைகளை கனம் பண்ணுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். என்னது நடந்து பண்ணா, இந்த மொர்தெகாய் உறுதியா இருந்தான். அவனை எத்தனை பேர் என்ன பண்றாங்க, அவனை இது பண்ணி பாக்குறாங்க, அசனம் பண்ணி பாக்குறாங்க. அவன் எதுக்குமே சில ஆண்டவர் உறுதியா என்ன பண்றான், இந்த மொர்தெகாய் பிடித்து கொண்டான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனை மேன்மைப்படுத்தின போல, அவனுடைய பேரை எழுதி வச்ச போல உங்களுடைய பெயரையும் உங்க குடும்பத்தை பெயர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எழுதி வைத்திருக்கான். நீங்க செய்த நன்மைகளை கர்த்தர் நினைவு கூறுகிறவர். சோதர ஒருபோது என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமா உங்களுக்கு கனத்தை மகிமையை கொடுக்க ராஜாதி ராஜா இருக்கிறார். அவரை நீங்கள் கனம் பண்ணும் பொழுது அவர் உங்களை கனம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர், இந்த மொர்தெகாயை உயர்த்தின ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் நீங்க இருக்கிற சடத்துல நிச்சயமாய் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் என்று பரிசுத்த வேதாகமம் இங்கே தெளிவாய் வலியுறுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. 8ஆம் வசனம் சொல்லுது பாருங்க,
7ஆம் வசனம் 8ஆம் வசனம் பாருங்க. அதுல ராஜாவை நோக்கி, ராஜா கனமும் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியதை என்னவென்றால், ராஜா உடுத்திருக்கிற ராஜ வஸ்திரம், ராஜா ஏறுகிற குதிரையும், அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வர வேண்டும் என்று இன்று அப்படி சொல்லப்படும் பொழுது, அதே போல என்ன பண்ணாரு? ஆமே சோதரம். இந்த மொர்தெகாயை கர்த்தர் என்ன கனம்ன்றதை பார்க்க முடியும். நீ அப்படியே எங்க வாசினா அந்த முத்திரமத்தை போட்டு கர்த்தரை உயர்த்தினார். நிச்சயமாய் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். நீங்க எந்த அவமானப்பட்டுக்கிட்டீங்க அந்த இடத்துல ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். நீங்க தனிமையான அல்ல, நீங்க குடும்பம் தனிமையான அல்ல, உங்களோடு கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீங்க. நிச்சயமா நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணுமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துங்க. மொர்தெகாயை உயர்த்தின கர்த்தர், ஆமானை தள்ளின கர்த்தர், இந்த வல்லமை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.